Hello friends, welcome back to my channel Star Colors Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் தக்காளி சாதம். வாங்க தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ தக்காளி சாதம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பல்லாரி, 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பவுல் தக்காளி, 1 பவுல் பல்லாரி வரும். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம், உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கேஷ்யூ நட்ஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, 1 மிளகாய் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேவைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூடவே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா பொரியணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை அதில் சேர்த்து கூடவே கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. கேஷ்யூ நட் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவு செவந்துருச்சு. இப்போ பல்லாரி அதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பல்லாரி நல்லா செவக்கணும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்கும். நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பொடிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நாம் போட்ட பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை அதில் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை அதில் போட்டு கிளறினீங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சாதம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.